ஆதியில கொண்டிருந்த அன்பு எப்படி இருந்தது? இயேசுவை அறிந்து கொண்ட உடனே சபைக்குள்ள உள்ள வருகிறோம், இயேசுவை துதிக்கும்படி வருகிற அன்பு எப்படி இருந்தது? ஐயோ எல்லாம் ஏசப்பா தான், எழுந்திருச்சா இயேசு, உக்காந்தா இயேசு, துதி தான், பாடல் தான், ஆராதனை தான். ஜெபத்தை ஒரு நாள் விட மாட்டோம், வேத வாசிப்பை ஒரு நாள் விட மாட்டோம். அதுக்கப்புறம் என்னது? ஒரு ஆராதனையும் மிஸ் பண்றதில்லை. சபையில் எந்த ஆராதனை நடந்தாலும் முதல் ஆளா, பாஸ்டர் நீங்க ஏன் லேட்டா வரீங்க, நான் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் பாருங்க. ஏன்னா அவ்வளோ ஆசை ஆண்டவர் மேல, அவ்வளோ நேசம். ஆனா அந்த சபை, ஆதியில கொண்டிருந்த சபை கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் கடந்து போன உடனே, நான் சொன்ன மாதிரி முன்னாடி நன்மை வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, உயர்வு வந்துருச்சு, சாபங்கள் உடைக்கப்பட்டாயிற்று, நித்திய வாழ்வும் கிடைச்சாச்சு. இப்போ அந்த சபைக்குள்ள என்ன நடக்குது? கொஞ்சம் கொஞ்சமா பின்மாற்றத்துல போய் கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய அன்பை விட்டு என்ன பண்ணிருச்சு? சபை வெளியில போயிடுச்சு.